வணக்கம் நண்பர்களே. வரப்போகும் 12 நாட்களில் சிம்ம ராசிக்கு என்ன பலன்கள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோ பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ பதிவில் பல பயனுள்ள தகவலுமே சிம்ம ராசிக்காகவே சொல்லப்பட்டிருக்குன்னே சொல்லலாங்க. அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பல பயனுள்ள தகவலையும் தெரிஞ்சுக்கொண்டு அதற்கேற்றாற்போல் நடப்பதன் மூலம் பல நன்மைகள் பெற முடியுங்க. அரசரை போல கோலோச்சம் கொண்ட ஆற்றல் மிக்க சூரியன் தாங்க உங்களோட அதிபதி. இந்த சூரியனை அதிபதியாக கொண்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு வரப்போகும் 12 நாட்கள் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. உங்களது ராசிநாதன் 11ஆம் வீட்டில் இருக்காருங்க. இவர் இங்கே இருக்கிறதுனால உங்களது பேச்சுக்கு வெளி வட்டாரத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சூரியன் அதிபதியாக இருக்கிறவங்களுக்கு எப்போவுமே தொழிலை விருத்தி செய்ய அதிக அக்கறை காட்டுவீங்க. என்ன செஞ்சால் நம்மளோட தொழிலை மேலோற்ற முடியும், என்ன செஞ்சால் விரிவடைய முடியும், இதன் மூலம் எப்படி லாபம் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற சிந்தனை எப்போவுமே உங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்குங்க இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் அதிகமாக இவங்க கோபப்படுற குணமும் இவங்கக்கிட்ட இயல்பாகவே இருக்குங்க. ஒரு சின்ன ஒரு விஷயம்னா கூட டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க. அதன் பிறகு தான் அது என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிக்கவே ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் அது இயல்பாகவே இருக்குங்க அவங்களுக்கு. மேலும் உங்கள் பேச்சுக்கு எப்போவுமே வெளிவட்டாரத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் இருக்குங்க. நீங்கள் சொன்னால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது மற்ற எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தீர்க்கமாக முடிவெடுப்பீங்க. கோபமே பட்டாலும் கூட அந்த நீங்கள் எடுக்கிற முடிவு சிறந்த முடிவாக தாங்க இருக்கும். மேலும் உங்களுக்கு ஜாதக ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் பவன் நம்பூதிரி ஜோதிடர் இருக்காருங்க. அவர்கிட்ட நீங்கள் உங்களது பிரச்சனைகளை சொன்னீங்களா அதற்கான தீர்வை சிறந்த முறையில் சொல்கிறாருங்க. அவரது மொபைல் நம்பர் 90 436 375 12ங்க. இந்த நம்பரை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறோங்க. இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களது சந்தேகங்களை கேட்டு அதற்கான தெளிவான தீர்வுகளை பெற்று வளமுடன் வாழ வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோங்க. வரப்போகும் 12 நாட்களில் என்ன சாதகம் என்ன பாதகம், உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து நாம் பார்க்கலாங்க. உங்களது ராசிக்கு சந்திரன் இடப்பெயர்ச்சி செஞ்சுருக்கிறதுனால உங்களது தொழில் மற்றும் ஆன்லைன் வர்த்தகம் எல்லாம் செய்கிறவங்களா இருந்தால் உங்களுக்கு அடுத்த 12 நாட்களும் அனுகூலமான நாட்கள்னே சொல்லலாங்க. ஏன்னா பங்கு சந்தை நிலவரம் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவும் சாதகமாக அமையுங்க. நீங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக நடக்கும் வாய்ப்பு எல்லாமே ஏற்படுத்தி தருவாருங்க சந்திர பகவான். அதன் பிறகு தொழிலை விருத்தி செய்ய அதிக அக்கறை காட்டுறவங்களா இருப்பீங்கன்னு ஏற்கனவே சொன்னோம். அது கண்டிப்பாக நடக்குங்க. சந்திரனின் அனுகூலன் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. அதன் மூலம் பங்கு சந்தை நிலவரமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதன் பிறகு செவ்வாய் 9ஆம் இடத்துல இருக்காருங்க. இவர் இங்கே இருக்கிறதுனால கன்னி ராசியில் யாருக்கெல்லாம் நன்மை பயக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த கட்டுமான தொழில் செய்கிறவங்க எல்லாமே சிம்ம ராசியில் இருந்தீங்களா வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஒரு சாதகமான நாட்கள்னே சொல்லாங்க. வரப்போகும் 12 நாட்களுமே ரொம்பவும் விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் உங்களது வேலைகள் எல்லாத்தையுமே நீங்கள் செய்து முடிப்பீங்க. பணியாட்கள் எல்லாமே உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. உங்களது வேலையை டக்குன்னு செஞ்சுட்டு அடுத்தடுத்து வேலைன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த 12 நாட்களுமே ஒரே பிஸியாக இருக்கிற வேண்டிய சூழ்நிலை கூட நிலவுங்க. ஏன்னா 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால கட்டுமான தொழில் சிறந்து காணப்படுங்க. விறுவிறுப்பாக விரைவில் செய்து முடிப்பீங்க. மேலும் கமிஷன் வியாபாரம் செய்கிறாங்கல்ல அவங்க எல்லாமே நல்ல லாபத்தை இந்த 12 நாட்கள் பெற முடியுங்க. ஏன்னா செவ்வாய் அவங்களுக்கு அவ்வளோ சாதகமாக இருக்காருன்னே சொல்லலாங்க. புதன் 11ஆம் வீட்டில் இருக்கிறதுனால மருத்துவர்களும் வழக்கறிஞர்களும் பெரும் பயணம் அடைவாங்கன்னே சொல்லலாங்க. அவங்களுக்குமே சாதகமான பலன்கள். புதன் 11ஆம் வீட்டில் இருக்கிறதுனால இந்த பேச்சு திறமை இருக்கவங்க, அதன் மூலம் மேடை பேச்சாளர்களாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு சிறந்த வாரம்னே சொல்லலாங்க இந்த வாரத்தை. ஏன்னா புதன் 11ஆம் வீட்டில் அமர்ந்தால் இவங்களுக்கு எல்லாமே சாதகமான பலன்கள் வந்து கொண்டே இருக்குங்க. அதன் பிறகு குரு 10ஆம் வீட்டில் இருக்காருங்க. இவர் இங்கே இருக்கிறதுனால சிம்மம் ராசியில் என்ன நன்மை அப்படின்னு பார்த்தா பேசி வச்ச திருமணம் கடைசி நேரத்தில் விரைவில் முடிவதற்கான வாய்ப்புமே இருக்குங்க. ஆனால் சில சலசலப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. திருமண பேச்சுவார்த்தையில் இருக்கிற எல்லா விஷயத்தையுமே சற்று யோசித்து சிந்தித்து முடிவெடுங்க. உறவினர்களால் ஒரு சில சலசலப்பு ஏற்படக்கூடும், முன்ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் எதிரிகளின் இடையூறு கொஞ்சம் உங்களுக்கு மன கஷ்டத்தை தரக்கூடியதாக இருக்குங்க. அதனால் தொழிலில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்கணும். சுக்கிரன் 11ஆம் வீட்டில் இருக்கிறதுனால அந்தஸ்து உயர்த்தி கொள்ள நீங்கள் ஆடம்பரமாக செலவு செய்கிறதுக்கான சூழ்நிலையுமே
இருக்குங்க. சனி 7ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது சிக்கலான காரியங்களை துணிச்சலாக முடிச்சுட்டு மன நிம்மதி அடைய வாய்ப்புமே இருக்குங்க உங்களுக்கு. அதன் பிறகு ராகு 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்காருங்க சிம்ம ராசிக்கு. இதன் மூலம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, மனைவி ஆசைப்பட்ட நகை பொன் பொருள் எல்லாமே வாங்கி கொடுப்பீங்க. இதன் மூலம் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படுங்க. மேலும் குழந்தைகள் கேட்குற பொருளுமே உங்களால் வாங்கி தர முடியும். ஏன்னா தொழில் நல்லா நடக்கும்ன்றதுல இருக்கு இல்லையா, அதனால் தொழில் வியாபாரம் எல்லாமே நல்லா இருக்குங்க. மனைவி குழந்தைகள் கேட்ட பொருட்களை வாங்கி தந்து குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படுங்க. கேது 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு போவதற்கான வாய்ப்புமே உங்களுக்கு இருக்குங்க. அதற்கு உங்களது சகோதரர்கள் எல்லாமே உங்களுக்கு பண உதவி கூட செய்யும் வாய்ப்புமே ஏற்படுங்க. இது வரைக்கும் சகோதரர்கள் பேச்சுவார்த்தையே இல்லாமல் இருந்தால் கூட இப்போ நீங்கள் சுமூகமாக பேச்சுவார்த்தை நடத்தி ஒன்று சேர முடியுங்க. மேலும் அவங்க மூலியமாக உங்களுக்கு பண வரவுமே கிடைக்குங்க. வெளிநாடு போவதற்கு எல்லாமே சகோதரர்கள் உங்களுக்கு பண உதவி செய்ய காத்து கொண்டிருக்காங்கன்னு கூட சொல்லலாங்க. அவங்கள நீங்கள் அவங்கக்கிட்ட அனுசரணையாக நடந்துக்கும் போது இந்த பலன் எல்லாமே உங்களுக்கு சேருங்க. கேது 2ஆம் இடத்துல இருந்தாவே சகோதரர்கள் ஒற்றுமைக்கு வழிகாட்டுவாருங்க. மேலும் சிம்ம ராசியில் இருக்கவங்களுக்கு பணவரவு திருப்தி தரும் வாரம். குடும்பத்தில் மற்றவங்களால பிரச்சனை ஏற்படுங்கிறதுனால குடும்ப விஷயத்தில் மற்றவங்களை தலையிட நீங்கள் அனுமதிக்காதீங்க. உங்கள் குடும்ப விஷயத்தை மற்றவங்க கிட்ட பகிரவும் பகிராதீங்க. அவங்க சொல்கிற அறிவுரையை ஏற்கவும் ஏற்காதீங்க. ஏன்னா குடும்பத்தில் பல சிக்கல்கள் உண்டாகுங்க. அதை நீங்கள் மறுபடி போட்டு மன உளைச்சலுக்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால உங்கள் குடும்ப விஷயத்தை யார்ட்டையும் சொல்லாதீங்க. குடும்ப விஷயத்தில் மற்றவங்க சொல்கிற அறிவுரையை ஏற்காதீங்க. நீங்கள் உங்கள் குடும்பமாக சேர்ந்து முடிவெடுக்கிறதுனா நல்ல முடிவு வரும். இல்லைன்னா மனக்கசப்பு ஏற்பட்டு மன சஞ்சலத்துக்கு நீங்கள் ஆளாகலாங்க. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லதுங்க. மேலும் ஒரு சிலருக்கு எல்லாமே புண்ணிய தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பு உண்டாகும். அதை பயன்படுத்திக்கிட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வேலைக்கு செல்லும் அன்பர்களாக இருந்தீங்களா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எல்லாமே உங்களது அலுவலகத்தில் பணி சுமை சற்று அதிகரித்து காணப்படுங்க. ஆனாலும் அந்த வேலையை சுறுசுறுப்பாக நீங்கள் செய்கிறதன் மூலம் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. அதனால் மனதில் சோர்வு மட்டும் நீங்கள் கொண்டு வராதீங்க. கொஞ்சம் சுறுசுறுப்பாக அந்த வேலையை செய்யுங்க. நல்ல பலன்கள் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்குன்னே சொல்லலைங்க. ஒரு சிலருக்கு எல்லாமே சிறிய அளவில் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுங்க. மேலும் உங்களது அலுவலகத்தில் உங்களுக்கு எதிராக நடக்கிறதுக்கு பல சதிகள் நடக்குங்க. அதெல்லாமே முறியடித்து மன தைரியத்தோடு நீங்கள் அந்த வேலையை செய்யும் பொழுது உங்களை யாராலையுமே அடிச்சுக்க முடியாதுங்க. ஏன்னா வேலைன்னு வந்துட்டாவே எல்லா பிரச்சனையுமே இருக்குங்க. அதெல்லாம் சந்திக்கிறதுக்கான மன தைரியம் உங்ககிட்ட எப்போவுமே இருக்கணுங்க. ஒரு சிலருக்கு சிறிய அளவில் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும்னு சொன்ன இல்லையா, நீங்கள் சரியான முறையில் உணவை தேர்ந்தெடுத்து அதை சாப்பிட்டுட்டு வரதன் மூலம் இந்த உடல் பாதிப்புலேருந்து எல்லாமே பாதுகாத்து கொள்ள முடியுங்க உங்களை. மேலும் வார இறுதியில் சூரியன் புதன் சுக்கிரன் உங்களுக்கு நன்மைகளை வழங்குவாருங்க. சூரியனை வழிபட உங்களது வாழ்க்கை நல்லா சிறந்து விளங்குங்க. சிம்மம் ராசியில் மகம் நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாமே லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராசிநாதனால் உங்களது தொழில் விருத்தி அடைஞ்சு காணப்படுங்க. வியாபாரம் லாபம் பெற முடியும் வகையில் அமையுங்க. அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சியுமே வெற்றி அடையுங்க. இதுவரைக்கும் தடைபட்டிருந்த வேலை அனைத்துமே விரைவில் நடந்து முடியுங்க. சிம்மம் ராசியில் அடுத்து பூரா நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா, குருவின் பார்வைகளாக குடும்பத்தில் வருமானத்தில் உண்டான நெருக்கடி அனைத்துமே விலகிடுங்க. ஒரு சிலருக்கு எல்லாமே புதிய சொத்துக்கள் சேருங்க. உங்களது அனைத்து எதிர்பார்ப்புகளுமே நிறைவேறும்னே சொல்லலாங்க. மேலும் பணவரவு அதிகரித்து காணப்படுங்க உங்களுக்கு அடுத்து 12 நாட்களுமே. அடுத்து சிம்மம் ராசியில் உள்ள உத்திரம் 1ஆம் பாதம் இருக்கு இல்லையா, இவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் காத்து கொண்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க. இவங்களுக்கு எல்லாமே உடல் நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு இதோட விட்டு விலகுதுன்னே சொல்லலாங்க. மேலும் அரசு வழி முயற்சிகள் உங்களுக்கு அனைத்து வெற்றி தாங்க. உங்கள் செயல் அனைத்துமே லாபம் தரும் செயலாக தாங்க இருக்கும். இதுவரைக்கும் இழுபறியாக இருந்துட்டு வந்த வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும் வாய்ப்புகள்ங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களது உத்தியோகத்தில் புதிய பொறுப்பு பதவி இது எல்லாமே சேரும் வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க. மேலும் சிம்மம் ராசியில் இருக்கவங்க தொடர்ந்து சூரியன் வழிபாட்டை செய்து கொண்டு வருவதன் மூலம் நல்ல பலன்களை சூரிய பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவாருங்க. தினந்தோறும் காலை எழுந்தவுடன் கை கால் மூஞ்சி கழுவிட்டு சூரிய நமஸ்காரம் செய்வது ரொம்பவும் நல்லதுங்க. உங்களால் முடிந்தால் குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் செஞ்சிங்களா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சூரிய பகவான் அனைத்து ஆற்றலுமே உங்களுக்கு தருவார். மேலும் உங்களது தொழிலில் ஏற்படும் கஷ்டங்கள் நஷ்டங்களுக்கு எல்லாமே சிறந்த தீர்வு அளிக்க சூரிய பகவானை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க.
இப்படி நீங்கள் செய்கிறது உங்களது மனதுக்கும் உடலுக்கும் சிறந்த ஒரு ஆரோக்கியம் தரும் செயலாக கூட இருக்குங்க. நீங்கள் இறைவன் வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்க்காம கூட சூரிய நமஸ்காரம் செய்வதன் மூலம் சூரியனது ஆற்றலை நீங்கள் உள்வாங்கும் போது உங்களுக்கு உடல் அளவில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. எந்த ஒரு வேலையுமே நீங்கள் சுறுசுறுப்பாக செய்வதன் மூலம் உங்களுக்கு எல்லாமே அது நன்மையில் தானே முடியும். அதனால தான் சூரிய வழிபாடை செய்ய சொல்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நம்புகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்ன பிடிச்சது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைக்கிறதன் மூலம் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் நண்பர்களே. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.